தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் தவறான முடிவெடுத்து இரட்டை சகோதரிகள் உயிர் மாய்ப்பு. மகர சிறைச்சாலையில் வெடித்த கலவரம், உயிரிழந்த கைதி தொடர்பில் வெளியான தகவல். இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும்? மகர சிறைச்சாலை பதற்றத்தின் பின் நாமல் பதிவு. வயாவளான் பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். நாட்டில் டெங்கு நோயாளிகள் 86,000 தாண்டினர். 62 உயிரிழப்புகள் பதிவு. தகாத உறவு, கணவனை கொன்று 12 அடி ஆழத்தில் புதைத்த மனைவி 2 ஆண்டுகளுக்கு பின் காத்திருந்த ஷாக். வெளிநாட்டில் இருந்த கணவருக்கு அதிர்ச்சி, காணாமல் போன மனைவி மற்றும் மகன் மீட்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்த கைதி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளன. நேற்று பிற்பகல் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மகர சிறைச்சாலையினுள் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை சுமார் 4 மணியளவில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வத்தளை ஹந்தல பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய கைதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றை திருடியமை மற்றும் 20 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இதன்போது கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் அவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து மகர சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்பு வழங்குவதற்காக போலீஸ், சிறப்பு அதிரடிப்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் அனைத்து கைதிகளும் தற்போது அவரவர் சிறை கூடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் சிறையில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிறைக்கு வெளியே பாதுகாப்பு வழங்குவதற்காக போலீஸ், சிறப்பு அதிரடிப்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளனர். சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த இரட்டையர்களே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த சகோதரிகள் நேற்றைய தினம் வீட்டில் யாரும் இல்லாத வேளை தமக்கு தாமே தீமூட்டியுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டு தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர்கள் இருவரும் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் உயிரிழப்பதற்கு முன்னர் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலையில் நேற்று பதற்றமான நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பதிவொன்றை வெளியிட்டார். குறித்த பதிவில் மற்றொரு சிறை கலவரம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த பதிவில் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, சில வாரங்களுக்குள் நடக்கும் 2வது சிறை கலவரம் இது. இது இனி ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவாகும். நெருக்கடி நிகழும் போதிலும் சிறைத்துறை இன்னும் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஆணையர் இல்லாமல் தொடர்கிறது.
கூடுதல் பாதுகாப்பு படையினரை நிறுத்துவது தற்காலிக தீர்வாக மட்டுமே அமையும் என்றும் சிறைச்சாலைகளில் நிலவும் அதிக நெரிசல், போதிய வசதியின்மை, தரமற்ற சுகாதார சேவைகள் மற்றும் திட்டங்களின் பற்றாக்குறை போன்ற அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நெரிசல், போதுமான வசதியின்மை, மோசமான சுகாதார பராமரிப்பு மற்றும் அர்த்தமுள்ள மறுவாழ்வு இல்லாமை ஆகியவை அவசர கவனத்தை கோருகின்றன. சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை மட்டுமே பறிக்கிறது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியான தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் வாழ்ந்த பூர்வீக நிலங்களை மீள விடுவிக்க கோரி வயாவிளான் மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். வசாவிளான் சந்தியில் இன்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வயாவிளான் குடியேற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. சுமார் 40 ஆண்டுகளாக ராணுவம் ஆக்கிரமிப்பினால் தமது சொந்த நிலங்களை விட்டு வெளியேறிய மக்கள் தமது வலிகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அரசே எங்கள் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள், பாடசாலைகள், கோவில்கள், கைத்தொழில் நிலையங்கள் அனைத்தையுமே எமக்கு மீள வழங்குகின்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். பெருமளவான மக்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் சிவில் அமைப்புகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது விவசாய நிலங்கள் பேசட்டும், சிதைந்து கிடக்கும் வீடுகளுக்கும் கல்விக்கூடங்களும் நாம் வாழ்ந்த வரலாற்றை சாட்சியமாக கூறட்டும், எமது நிலங்கள் எமக்கு மீள கிடைக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கடந்த காலங்களில் விடுவிப்பதாக இணக்கம் தெரிவிக்கப்பட்ட காணிகளை அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த போராட்டம் எவருக்கும் எதிரானது அல்ல எனவும் தமது உரிமையான நிலங்களை மீளப் பெற்றுக் கொள்வதற்கான கோரிக்கையை முன்வைக்கும் நடவடிக்கை எனவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இலங்கையில் பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 86,000 எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தமாக 86,000 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவற்றில் ஜூலை மாதத்தில் மாத்திரம் அதிகபட்சமாக 29,980 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 2 நாட்களிலேயே மேலும் 646 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது மேற்கு மாகாணத்தின் கம்பகா மாவட்டத்தில் அதிகளவிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அங்கு 18,249 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் 17,048 நோயாளிகள் பதிவாகியுள்ளதால் அது 2வது இடத்தில் உள்ளது. இதுவரை டெங்கு காய்ச்சலால் 62 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் 137 சுகாதார மருத்துவ அலுவலர் பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிகபாய மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுப்புற சுத்தத்தை பேணுவதுடன் கொசு பெருக்கம் ஏற்படும் இடங்களை உடனடியாக அகற்றுமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கேரளாவின் பாலிச்சேரி பகுதியில் வெளிநாட்டில் பணியாற்றி வந்த கணவனின் மனைவி தனது 7 வயது மகனுடன் காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுவன் பாதுகாப்பாக தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தகவல்களின்படி கடந்த 9ஆம் திகதி ஷக்லா என்ற பெண் வீட்டிலிருந்த தங்க நகைகள் மற்றும் சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது 7 வயது மகனுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அவரது கணவர் வீட்டிலிருந்து நாடு திரும்புவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்பிய பின்னரே மனைவியும் மகனும் காணாமல் போனதை அறிந்த கணவர் பாலிச்சேரி காவல்துறையில் முறைப்பாடு செய்தார். வெளிநாட்டில் இருந்த காலத்திலும் தினமும் தொலைபேசியில் தொடர்பில் இருந்ததால் மனைவியின் நடவடிக்கையில் எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஷக்லாவும் அவருடன் சென்றதாக கூறப்படும் நபரும் கண்டறியப்பட்டனர். இதையடுத்து 7 வயது சிறுவன் பாதுகாப்பாக தனது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளை பாலிச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
குஜராத் மாநிலத்தில் கணவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக 2 ஆண்டுகளாக உறவினர்களை நம்ப வைத்த மனைவி காதலனுடன் சேர்ந்து கணவரை விஷம் வைத்து கொலை செய்து தொழிற்சாலையில் புதைத்தது அம்பலமாகியுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம் நகரை சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த 2 ஆண்டுகளாக தனது கணவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக உறவினர்களிடம் கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் கணவனின் உறவினர் ஒருவர் ஆஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டதால் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை கேட்டுள்ளார். அதற்கு மனைவி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியிருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த தனது சகோதரரை காணவில்லை என நபர் ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜிக்னேஷை கண்டுபிடிக்க விசாரணையை தொடங்கினர். அதில் திருமணத்திற்கு முன்பிருந்தே நிலேஷ் என்பவருடன் பிருத்விக்கு காதல் தொடர்பு இருந்ததாகவும் திருமணத்திற்கு பிறகும் அந்த உறவு தொடர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. தங்களது உறவுக்கு தடையாக இருந்த கணவனை தீர்த்து கட்ட இருவரும் திட்டமிட்டதாகவும் அவர் அருந்திய மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் உடலை சுமார் 12 அடி ஆழமாக குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் அதன்பின் அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக 2 ஆண்டுகளாக உறவினர்களை நம்ப வைத்ததாகவும் கூறியுள்ளார். பிருத்வி கூறிய கதையை கேட்டு அரண்டு போன போலீசார் புதைக்கப்பட்டதாக அவர் கூறிய தொழிற்சாலை வளாகத்திற்கு சென்று எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து DNA பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர்.